சார் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஆனால் இவர் வந்து உயிரோடு இருக்கப்பயும் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, இறந்ததும் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஊர் மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் வந்து பெருமையாக இருக்குது. நல்ல மனிதரை வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு, ஊர் மக்களுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி, அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு வருத்தம் அது வந்து எனக்கு தெரியும். கொஞ்சம் நிறைய நியூஸில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கலைஞர்கள் கஷ்டப்பட்டு இங்கே வந்து தான் சாப்பிட்டு அவங்களோட காலத்தை இது பண்ணாங்க அப்படின்னு. நீங்களும் இப்போ வளர்ந்து வர கலைஞராக இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி உங்களை மாதிரி இருக்க கலைஞர்கள் கேப்டன் அவர்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க? இல்லை, கேப்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில தெரியலையா நம்மளுக்கு? அவர் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலைவரை போல எல்லாரும் இருக்கணும். அவரோட பண்பாடு, பண்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அவர் கோட்பாடு, அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதரும் நம்ம வந்து வேலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பெயரும் நல்ல பண்பும் நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும். அப்படிங்கிறதுல கேப்டன் வந்து உணர்த்திட்டு போயிருக்காரு. அது ரொம்ப கொஞ்சம் அதுதான் எல்லாரும் ஏற்றுக்கணும், நானும் ஏற்றுக்குவேன். அது இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்கள் நிறைய நகைச்சுவையான இந்த வீடியோக்கள்லாம் போட்டு இன்னைக்கு பிரபலமாக இருக்கீங்க. ஸோ இந்த தருணத்தில் அடுத்த தலைமுறைகள் இந்த இவரோட எந்த நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும் அப்படின்னு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எல்லா பேருமே மக்களுக்கு நல்லது செய்யணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்டனோட பாணியில் நானும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அன்னதானம் பண்ணி நானும் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து நானும் இனிமேல் வந்து அவருடைய பாணியை நானும் வந்து தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கொஞ்சம்